பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மாத வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் கடைசி பகுதி. உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் நம்ம எதையெல்லாம் இழந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் நான் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதெல்லாம் இழந்து போனோம், எதன் நிமித்தமாக இழந்து போனோம்னா, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களினுடைய விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று. எதையெல்லாம் நாம் இழந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி. வெட்டுக்கிளி எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது 8வது வாதையாக வெட்டுக்கிளி, அது பஞ்சத்தை குறிக்கிறதாக இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது முசுக்கட்டை பூச்சி, இது அழிவையும் நஷ்டத்தையும் உண்டாக்குகிறதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பச்சை புழுக்கள் செல்வத்தை எல்லாம் அழித்து நாசமாக்குகிறது. நாம் சம்பாதிக்கிற நம்முடைய உழைப்பு, நம்முடைய வருவாய், இதை எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்குகிற காரியம் இது. இந்த 3 இதில் எதை நாம் இன்றைக்கு இழந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது அமலேக்கியர்கள் வந்து அந்த சிக்லாக் பட்டணத்தில் இருந்த எல்லா ஆடு மாடுகள், தங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனாங்க. அந்த நகரத்தையே சுட்டெரித்து விட்டு போனார்கள். இங்கே பார்க்கிற பொழுது தாவீது திரும்பி வந்து பார்க்கிற பொழுது வெறுமையாக இருக்கிறது. அவர்களோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவீதை குற்றப்படுத்தி, உன் நிமித்தம் தான் இப்படி ஆனது என்று சொல்லி கல்லெறிந்து கொல்லுகிறதான ஒரு சூழ்நிலைக்கு தாவீது தள்ளப்படுகிறார். அவ்வளவான ஒரு நெருக்கம். தாவீதுக்கு அழுவதற்கூட பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார். அழுந்து ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன், இன்றைக்கு நான் அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேனா என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. பெரிது சிறிது எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் அங்கே தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் நெருக்கப்பட்டு அழுக கூட பலனில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் செல்வ சீமானாயிருந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் 10 பிள்ளைகளை இழந்து போனார். தன் சரீரத்தில் கூட பருக்களால் வாதிக்கப்பட்டார். நண்பர்கள் எல்லாம் அவரை கைவிட்டார்கள், தூஷித்தார்கள். மனைவியும் கூட, நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் யோபு என்னை அவ்வளவாய் ஆண்டவரிடத்தில் அவர் எல்லாவற்றிலும் தன்னுடைய வாயினாலே கூட அவர் பாவம் செய்யாதபடி அவர் இருந்தார். சரி, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொன்னார். வெள்ளியை புடமிடுகிறது போல என்னை அவர் புடமிடுகிறார் என்று சொல்லி யோபு அந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினால அவர் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்து போன செல்வங்கள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக யோபு திரும்ப பெற்றுக்கொண்டார். நீங்கள் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் நண்பர்களால் கைவிடப்பட்டு, ஒருவேளை எல்லாரால கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில், உங்கள் குடும்பத்தாரால் அப்படியான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது, ரூத்தும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். தன்னுடைய கணவரை இழந்து போனார். இழந்து போனதான ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே இல்லை, அடுத்து என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது உடைய மாமி நகோமி சொல்லுவாங்க, நான் இனி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுக்க முடியாது, நீ உன்னுடைய தாயின் வீட்டுக்கு போய் என்று சொல்லி. ஆனால் ரூத்து சொல்லுவாங்க, இல்லை, நான் உங்களோடு கூட தான் இருப்பேன். இனி உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் விடாமல் தங்கள் அந்த தேவனை பற்றி கொண்டு மாமியோடு கூட இருந்தாங்க. எவ்வளவோ நெருக்கம். வயல்களில் போய் கீழே விழுந்த கோதுமைகளை பொறுக்கி கொண்டு வந்து சாப்பிடுகிறதான ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை. ஆனால்
அவர்கள் ஆண்டவரோடு கூட அப்படியே அந்த சூழ்நிலைகளில் இருந்த பொழுது இழந்து போன வாழ்க்கையை போவாஸ் மூலியமாக பெற்றுக்கொண்டார்கள் என்று. இன்னைக்கு நீங்கள் கூட வாழ்க்கையை தொலைத்து போயிட்டு இருக்கீங்களா? வாழ்க்கையை இழந்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னுடைய இழப்பு பெரிய இழப்பு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இழந்து போய் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் இழந்து போன வாழ்க்கையை அவர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ரூத்து எங்கே போய் பொறுக்கி எங்கே அவள் சுதந்திரமில்லாத இடத்திற்கு போனாலோ கடைசியில் அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படியான, திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான, இழந்து போனதை மீண்டுமாய் மீட்டு கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் சுதந்திரம் இல்லாமல் இழந்து போய் உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து நான் பார்க்கிற பொழுது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து அழுகிறார். நான் ஏதாவது தான தர்மங்கள், நான் செய்த நன்மைகளை நினைத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுதே ஆண்டவர் சொல்லும், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி முற்றம் வரைக்கும் கூட போகல. உடனே ஆண்டவர் திரும்ப 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இனி வாழ்க்கை முடிந்து போனது, என் அவ்வளவுதான் என்று சொல்லி, இந்த வியாதி எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் மாறுமோ என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடு கூட இருப்பீர்களானா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப ஜீவனை கொடுக்கவும் வாழ்நாளை கூட்டி கொடுக்கவும் அவரால் முடியும். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் இழந்து போனது எதுவாய் இருந்தாலும், ஒருவேளை பஞ்சத்தின் நிமித்தம், வருத்தத்தின் நிமித்தமாய் உறவுகள் பிரிந்து போய், உங்களுடைய செல்வங்கள் சம்பாதிக்கிறவைகள் எல்லாம் இழந்து போய், உங்களுக்கு உண்டான சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்து போய் சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி. இதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள காரணம் விசுவாசம், ஜெபம். தாவீதுடைய ஜெபம், யோபுடைய விசுவாசம், ரூத்துடைய விசுவாசம், எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பம், ஜெபம். உங்களுடைய ஜெபமும் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக திரும்ப எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று இந்த வார்த்தையின்படியாகவே நாம் உரிமை பாராட்டி ஜெபித்து விசுவாசித்து நாம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.